हर हर शंकर जय जय शंकर, 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 हर हर शंकर। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः, गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे நமஹ. இந்த மார்கழி மாதம் நம்ம பெரியவா கோவிலில் எப்பவும் போல ரொம்ப சிறப்பாக பூஜைகள்லாம் நடக்க இருக்கு. இதில் இந்த தாம்பூலத்தை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தீர்மானம் பண்ணி பக்தாள்கிட்ட சொல்கிறதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். என்னென்னா, சுவாமிக்கு தாம்பூலம் சமர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப பிராச்சீன காலத்துலேருந்து அதுதான். என்ன ஒரு நம்ம நைவேத்தியம் பண்ணாலும் வெத்தலைபாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வழக்கமும் உண்டு. சுவாமியே எப்பயுமே அந்த தாம்பூல சர்வணத்திலே இருப்பார் அப்படிங்கிறார். உங்கள் தியான ஸ்லோகத்துலலாம் வருது இல்லையா, தாம்பூல சர்வணரத ரக்த ஜிஹ்வா விராஜிதாம். சுவாமி தாம்பூலம் போட்டுன்னு தான் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கும் கல்யாண சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் தாம்பூல சர்வணம் பண்ணிக்கிறது அப்படின்னு எல்லாருமே அந்த ஃபோட்டோதெல்லாம் பார்த்தா தெரியும். அவளுக்கு அந்த திருப்பி அதை கல்யாணத்தை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். அதுக்கு பேர் நாகவல்லி தளைஹி அப்படின்னு சொல்லுவாள். பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தளைஹி அப்படின்னு அந்த நாகவல்லி தளம்னு சொல்லுவாங்க. கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிரகியதா அப்படின்னு அந்த நாகவல்லி தளம்னு பேர் அதுக்கு. அது தேவலோகத்துல இருந்து இங்க வந்ததாக ஒரு ஐதீகம். அது ரொம்ப வசத்தியான ஒரு வஸ்து. அது இந்த தாம்பூலத்தை ஜோதிஷம் பார்க்கக்கூடியவாலாம் இந்த தாம்பூல பிரஷ்னம் அப்படின்னு ஒன்று பார்ப்பான். அவள் வெத்தலை பார்க்க எடுத்துகிட்டு வர சொல்கிறது. அதை வச்சு ஒரு கணக்கு வச்சுட்டு அதை சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. இப்படி தாம்பூலத்துக்கு ரொம்ப விசேஷமாக நிறைய இடத்துல சொல்லிட்டு வர்றச்ச நித்தமுமே தம்பதிகள் என்ன பண்ணணும்னா தாம்பூல சர்வணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுட்டா, மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்றது. இப்போ அந்த வரலட்சுமி விரதம்லாம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்க இல்லையா, ஆற்றுல வரலட்சுமி நோன்பு பண்ணுறது அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த காலத்தில் பரம்பரையில வழக்கத்தில் இருந்தால் தான் அது பண்ணுவா, இல்லைன்னா அது பண்ண மாட்டான். இன்னைக்கு எல்லாரும் பண்ணுறா. வீடியோலாம் வச்சு ஒரு ஸ்டேஜ் போட்டு சங்கரா டிவி அந்த டிவி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அதெல்லாம் பண்ணுறா இல்லையா. அது நம்ம எல்லாம் பார்க்குறோமே. இப்போது ஒரு பூஜையா அப்படியே ஒரு ப்ராப்பராக எப்படி பண்ணுவார் வாத்தியார் பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிற முதற்கொண்டு நம்ம இன்னைக்கு எல்லாத்துலேயும் யூடியூப்லலாம் எல்லாம் பார்க்குறோம். அது இந்த மாதிரி அபிவிருத்தியாகிறது ரொம்ப நல்லது. இப்போ திடீர்னு ஒருத்தவா எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த நாளில் எப்படி பாப்பான்றத சொல்கிறேன். தாம்பூல சர்வணம் பண்ணுவா. அதாவது தாம்பூலத்தை போட்டுக்கணும், சுண்ணாம்பு தடவாமல் அந்த தாம்பூலத்தை போட்டுக்கணும். போட்டுண்டா அது சவக்கணும் நாக்கு. அப்படி சவந்துடுத்துனா அவளுக்கு அது யோசிக்காமல் எடுத்து வைக்கலாம் அந்த பூஜையை அப்படிங்கிறத அந்த காலத்துலலாம் சொல்லுவா. முன்னாடி பெரியவாள்லாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது மகாலட்சுமியோட அம்சம். அப்புறம் தேங்காய் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு வஸ்து. இந்த பூமியில எதெல்லாம் வருதோ அதெல்லாம் சுவாமியோட அனுகிரகத்தோட தான் அது பூமிக்கு வருது. முக்கண்ணு இருக்கும் அது அந்த இடத்துல. தேங்காய் நாளிகேரஹா அப்படின்னு பேர். நாளிகேரஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றது. பண்ணா என்னன்னா அது பூர்ண பலம். இது இப்போ சன்னியாசியை பார்க்க போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு அதிர்ஷ்டானதுக்கு போனாலும் சரி, மட்டை தேங்காயை வாங்கிட்டு போய் கொடுத்து பூர்ணமான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போவாள். பழம் அது எல்லாருக்கும் பலம் மனோரத பலம் பிரததாதி அப்படிங்கெல்லாம் இருக்குது, ஸ்லோகங்கள்லாம் இருக்குது இல்லையா. அதனால ரொம்ப விசேஷமான வஸ்து. அதுவும் நம்ம இந்த தேசத்தில் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. நம்ம
ஏற்படுத்தி கொடுக்குறார். அதுதான் சுவாமி வந்து இந்த தேசத்துலேயும் வந்து அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா நம்ம சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு போயிடலாம். அதை வந்து இந்த தனுர்மாசத்தில் வந்து நம்ம சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை. யாரெல்லாம் முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இதில் இன்னொரு ரகசியம் என்னென்னா, ஒரு சில பிரார்த்தனைகள் வந்து நம்ம ஆத்துக்காரிகிட்ட கூட ஷேர் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப அதிசூக்ஷ்மமான சில பிரார்த்தனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நைவேத்தியம் பண்ணால் அது சுவாமி நமக்கு நடத்தி தருவார் அப்படிங்கிறது ஐதீகம். இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த வெத்தலை வந்து பூமிக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். இந்த தனுர்மாச பூஜையில் அவசியம் எல்லாரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். பெரியவாசனம். நமஸ்காரம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.